90s கிட்டு இவங்க ஆல்மோஸ்ட் 2K. நமக்கு தேவா ரொம்ப பிடிக்கும். பாஷா மட்டும் கிடையாது, ஃபுல்லாக நிறைய பாட்டு தேவா அது நல்லாயிருக்கும். அதெல்லாம் ரொம்ப அண்டர்ரேட்டட் மாதிரி எனக்கு தோணும். இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ ஒரு பாட்டு ஹிட்டானாலே அனிருத் ஒரே மாதிரி மியூசிக். அனிருத் தப்பாக சொல்லல, அவரும் நம்ம சூப்பராக போடுறாரு. பட் ஆனால் தேவா அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு. ஆமாம், தேவா இப்போது இளையராஜாவெலாம் பயங்கரமாக புகழ்கிறோம், யுவன் ஏஆர் ரஹ்மான்லாம் பயங்கரமாக புகழ்கிறோம்ல, அந்த மாதிரி தேவாவும் அந்த அதுக்கு ஈக்குவலான ஒரு ஆள் தான். ரொம்ப இந்த கானா சாங்லாம் பயங்கரமாக இருக்கும். லிரிக்ஸ் பயங்கரமாக இருக்கும். மெயினாக மியூசிக் மட்டும் இருக்காது, பாட்டில் தத்துவம் இருக்கும். அதனால் ரொம்ப பிடிக்கும். தேவா சாரோட பாடல்களை விரும்பி கேட்குற நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா, இது தேவா சார் தான் போட்டாரா அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே தான் ஆமாம் ஆமாம், நான் அதான் நிறைய பார்த்துருக்கேன். பாதி சாங்லாம் இது இளையராஜா மோஸ்ட்லி பழைய சாங்னாவே இளையராஜா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ரெசப்ஷனில் இருப்பாங்க. பட் ஆனால் நிறைய கானா மட்டும் இல்லை, மெலடியும் வந்து பயங்கரமாக போடுவார். மெலடியும் போடுவார். எல்லா குஷி எல்லாமே நிறைய டக்குன்னு வரல, பயங்கரமாக இருக்கும். எல்லா பிடிச்ச ஒரு ஆல்பம் அப்படின்னா தேவா சார் பாஷா தான். பாஷா ஒன்றுமே பண்ண முடியாது. பாஷா அண்ணாமலை ரெண்டும் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் குஷி வாலி இவங்க 2 பேருக்கும் இது. அதுக்கப்புறம் பிரபுதேவாக்கெலாம் பயங்கரமாக நினைவிருக்கும் முறை அதிலலாம் பயங்கரமாக இருக்கும். அப்புறம் திருப்பதி ஏழுமலை வெங்கடேசன் அந்த ஒரு படம் அது செம்மையாக இருக்கும். பழைய பாட்டுலேருந்து எல்லாமே பஞ்சு மிட்டாய் இப்போது வைப் பண்ணுறது கொஞ்சம் தான் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பாட்டு இருக்குது, தோண்டி எடுத்தால் வந்துக்கிட்டே இருக்கும். 400 படத்துக்கு மேலே போட்டிருக்காருல்ல, அதனால் ரெஸ்பெக்ட் இருக்குது இது மேலே. இவங்களுக்கு பெருசாக தெரியாது, எனக்கு தெரியாது. பட் ஆனால் இவர் நிறைய சாங்ஸ் வைப் பண்ணுவார் ஸ்பீக்கர்ஸில் போட்டு. அதை நான் நிறைய என்ஜாய் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியாது நிறைய சாங்ஸ் தேவா தான் பண்ணியிருப்பார் அப்படின்னு. அப்புறம் இவர் சொன்ன அப்புறம் தான் எனக்கு தெரியும். நல்லா இருக்கும் நிறைய சாங்ஸ். லாஸ்ட் டைம் நடந்து YMCA அதுக்கப்புறம் மறுபடியும் அதான் மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கு நாங்கள் போகல, அதுக்கு ரஜினிலாம் வந்திருந்தாரு, அதான் மிஸ் பண்ணிட்டோம். சரி, அதுக்கு அப்போயே யோசித்தோம், பயங்கரமாக இருந்துச்சு அது. ஆக்சுவலாக அந்த கான்செப்ட்டு ரஜினிக்கு அந்த என்ட்ரிலாம் போட்டு பயங்கரமாக இருந்துச்சு. சரி, அந்த மாதிரி சரி திரும்ப போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டோம். யூஸ்வலாக எல்லா கான்செப்ட்டும் போவேன். யுவன் ஃபேன் தான் நான், பட் ஆனால் தேவாவும் பிடிக்கும். தேவான்றது ஸோ 90s கிட்ஸோட ரொம்ப ஃபேமஸான ஒரு மியூசிக் டைரக்டர். எப்படி நம்ம வந்து எல்லா மியூசிக் டைரக்டரும் பார்த்துட்டு இதை வந்து மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதை வந்து நம்ம விஷுவலாகவும் இன்றைக்கி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம் தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக வந்திருக்கோம். நாங்கள்லாம் ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம். ஆஃபீஸ் தாண்டி நாங்கள்லாம் பயங்கரமான கேங்கு. தேவா ஃபேன்ஸு கூட இவங்கெல்லாம் அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆமாம் ஆமாம் எனக்கு தெரிஞ்சு அதை விட பயங்கரமான வைப் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா அப்பப்போ கேட்டுட்டு இருக்க பாட்டு, அதெல்லாம் நம்ம கேட்போமான்னு கூட தெரியல. நம்ம சின்ன வயசுலேருந்து இந்த டிவியில் இந்த சன் மியூசிக்கில் அந்த மாதிரி இடத்துலலாம் போயிட்டு நம்ம ப்ளே பண்ணி கூட பார்க்க முடியாது அந்த டைமில். ரீவைண்ட் அந்த மாதிரி பாட்டெல்லாம் அப்பப்போ தான் கேட்க முடியும். அப்போ அந்த மாதிரி பாட்டெல்லாம் நம்ம கேட்டு எவ்வளோ ஜாலியாக இருந்திருப்போம். இப்போ வந்து லைவாக அதுவும் அவர் பாடும்போது கேட்குறது சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ராஜா தேவா அதே தான். ஸோ அந்த மாதிரி அவர் ஒரு ரகத்துக்குள்ள அடக்க முடியாது. மெலோடி கானா மட்டும் தான் அவர் சுத்துவார். ஆமாம், சாங் மட்டும் தான் பண்ணுவார், பிஜிஎம் மட்டும் தான் போடுவார். எப்படி பார்க்குறீங்க? ஸோ இப்போ நான் என்ன வந்திருக்கேன்னா, கானா சாங்கை தாண்டி அவர் மெலடி சாங்ஸ் நிறைய போட்டிருப்பாரு. இப்போ கூட அந்த விஜய் படத்தில் குஷி படத்தில் எவ்வளோ பிஜிஎம்ஸ்லாம் எவ்வளோ சூப்பரான பாடல்கள் இருக்குது. அதில் வர நிறைய பாட்டு சூப்பராக இருக்கும். இந்த மெலடி சாங்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம ரியலாக லைவாக கேட்கலாம் இங்கே. ஸோ அது சலோமியா வந்து கானால சலோமியாவை சாங்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த லவ் ஃபெயிலியர் சாங் வந்து கவலைப்படாதே சகோதரா இந்த பாட்டு. அப்புறம் வந்து மீனாட்சி அண்ணாங்க அதில் என்னாச்சு அது அப்புறம் மேகங்கருக்கு இது போட்டால் அவளை தான் ஆடுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. அது தாண்டி இந்த பாஷா பிஜிஎம்க்கு தான் வெயிட் பண்ணுறேன் நான். அந்த பிஜிஎம்க்கு என்ன பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். சரி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பார்ப்போம். ஆனால் இது கனெக்ஷன் அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்த வயசில் இருந்துட்டு புரியாது நமக்கு எதுவுமே. அந்த வயசுலேயே நம்ம டான்ஸ் ஆட வச்ச ஒரு மியூசிக்கில் ஏஆர்ஆர் கேட்டு அது ஒரு ஸ்லோ மெலடி. ஆனால் இளையராஜா சார் அது வேறு இது. ஆனால் இது தேவாங்கிறது அது ஒரு நம்மளும் தானே ஆட வச்சது. அப்படியே அது ஒரு எமோஷனாக பழகி வந்துருச்சு கூட அப்போலேருந்து இப்போ வரையும். அது எக்ஸைட்டடும் தலைவன் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். வைபுக்குலாம் பஞ்சமே சொல்ல முடியாது. ஏன்னா தேவானாலே அது வைபு தான், அதனால தான். ஓகே, தேங்க்ஸ் சார். இந்த மயிலாப்பூர்லேருந்து டி நகர்லேருந்து ஒரு மசால் வடையிலேருந்து எல்லாத்தையும் வச்சு பாட்டுருப்பாரு. ஸோ ஈஸி டு கனெக்ட். அவர் ஒரு ரகத்துக்குள்ள அடக்க முடியாது இல்லையா? ஒரு மெலடி மட்டும் தான் பண்ணுவார், ஆமாம், கானா மட்டும் தான் பண்ணுவார்னு பண்ண முடியாது. ஆமாம், எவ்வளோ ரசிச்சு இருக்கீங்க அவரோட பாடல்கள்? ஆமாம், கண்டிப்பாக. இப்போ தேவானா ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து கானா தான் பெருசாக தெரிஞ்சுது முதல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாட்டு கேட்கவே நிறைய அஜித்துக்கு விஜய்க்கெலாம் நிறைய பாட்டு போட்டிருக்கவே ரொம்ப நிறைய அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக இன் ரீசெண்ட் இயர்ஸ், அதுவும் ஒரு லாஸ்ட் 4 to 5 இயர்ஸாக அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டோம்.
ஆப்வியஸ்லி நிறைய எக்ஸைட்டடாக தான் இருக்குது. கைண்ட் ஆஃப் எப்படின்னா நம்ம நிறைய பாட்டு கேட்டிருப்போம். பட் ஆனால் அந்த பாட்டில் வந்து இது தேவா போட்ட பாட்டு தானா அப்படிங்கிறது இப்போ தான் வந்துட்டு சம்டைம்ஸ் தெரியுதுன்றப்போ ஓகே நைஸ் சாங்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாருமே நிறைய நல்லா பிடிக்கும் ஆப்வியஸ்லி கான்சர்ட்டாக இருக்கிறப்ப. நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் பண்ணிருக்காங்க. தேவா சார் வந்து நேருக்கு அப்புறம் இங்க பண்றாரு. ஓகே அது வந்து யூடியூப்ல வைரல் ஆச்சு, ரீல்ஸ்ல வைரல் ஆச்சு. ஓகே அதெல்லாம் பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். அது எவ்வளவு பார்க்கும்போது நம்ம எப்படா போய் பார்ப்போம்ன்ற ஆர்வம் இருந்துச்சு. ஆப்வியஸ்லி கான்சர்ட்னாலே பிடிக்கும். அந்த ஒரு கேதரிங் க்ரௌடில் நம்ம ஒரு மியூசிக் கேட்குறது அப்படின்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ தேவா சாங்ஸ் அப்படின்றப்ப அந்த ஒரு வைப் மெட்டீரியல் ஆல்ரெடி இன்பில்ட்டாகவே வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் ஆப்வியஸ்லி வெரி எக்ஸைட்டடாக இருக்குது. என்ன பாடல்கள் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க? எனக்கு வந்து ஆக்சுவலி ஈவன் தோ கானாக்கு அவர் ஃபேமஸ்னாலும் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு அவரோட லவ் சாங்ஸ் மெலோடிஸ்லாம் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் அந்த ஒரு குரூப் கேதரிங் சிங்கிங்களுக்கு வந்து எனக்கு இதுவாக இருக்குது.